நானும் வளைச்சி வளைச்சி இங்கேயே காவல் காத்துட்டு உக்காந்துட்ருக்கேன். ஆனால் எப்படியாச்சும் எனக்கு தண்ணி காட்டிட்டு 4 பிரித்து போட்டுருது இந்த திராட்சை காயை இந்த குரங்குங்க. நான் எங்கேயாச்சும் வெளியில் போகிறேன் அப்படின்னா எங்கள் மாமியார்கிட்ட சொல்லிட்டு போவேன். அவங்களுக்குமே தண்ணி காட்டிடுதுங்க இந்த குரங்குங்க. பாருங்களேன், வரும்போதே அப்படியே கூட்டமாக தாங்க வரும். இந்த கூட்டத்தில் ஒரு பெரிய குரங்கு இருக்குதுங்க. அது வந்து ஆண் குரங்கு, ரொம்ப பெருசாக இருக்கும். பார்க்குது பாருங்களேன். அதுதான் இப்போ என்னை கடிக்கவே ஓடி வரும் பாருங்களேன். நான் அலட்டுறேன்ல, ஏன்னு அலட்டும் போது என்னை கடிக்க ஓடி வந்துடுச்சு. அந்த ஒரு குரங்கு மட்டும், இதுதாங்க அந்த குரங்கு, அது மட்டும் அதை கண்டா நம்ம தாங்க பயப்படணும். நம்மளை கண்டு அது கொஞ்சம் கூட பயப்படாது. அது இருந்தாவே கதிரெல்லாம் மேலே வரவே மாட்டான். நான் கொஞ்சம் பயந்து பயந்து எப்படியாச்சும் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அலட்டிகிட்டே இருப்பேன். நான் அலட்டுறதை பார்த்து ஓய்னு ஓடி வருதுங்க. நான் ஓடிட்டேன் உள்ள. பாருங்கள், பக்கத்து மெத்தையில் போயிட்டு உக்காந்துட்ருக்குது. இன்றைக்கி அது மட்டும் இல்லை, நம்ம முல்லைப்பூ செடியில் இது நல்லா அழகாக துளிர் வந்தது. இதையுமே ஒரு கொத்து ஒடிச்சு போட்டுருச்சு பாருங்கள். மல்லிகைப்பூ செடியில் ஒன்று ஒடிச்சிடுச்சா, அடுத்து முல்லைப்பூ செடியிலுமே ஒன்று ஒடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து முல்லைப்பூ செடியில், அந்த முல்லைப்பூ செடியில் ஒன்று போட்டிருக்கா. அடுத்து கீரை செடி ஒன்று, கீரை செடியுமே தண்டு கீரை செடி இதுலேயுமே ஒன்று உடச்சி போட்டு வச்சுருக்கு. இன்னும் குறை காலத்துக்கு இது எப்படி தான் சமாளிக்கிறதுனே தெரியல.